கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் நம்முடைய கிருபையினால் இந்த சமூகத்துக்கு வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I praise God for that we have gathered today also in His presence. நாங்கள் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையினால். It is because of His mercy and grace we are not being destroyed. எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறோம் அங்கே நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி God said that if 2 or 3 of us are gathered together, He promised us that He is there. இந்த இடத்திலும் நாங்கள் சிறுமந்தையைப் போல் இருந்தாலும், so likewise, even though we are few sheep of the a small flock, எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். we should believe that He who is in us is greater. கர்த்தருக்கே மகிமை உண்டாகுவதாக. All glory to God. இந்த இடத்திலும் நாங்கள் நிற்பது கர்த்தருடைய கிருபையினால். It is because of His grace we are standing today. எவ்வளவோ ஆபத்து காலத்திலும், even though in dangerous times, எங்களுக்கு அரணாக நின்று He is our shelter. உங்களையும் பாதுகாத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். As He has protected us, we giving glory to Him. இந்த அருமை மகன் பிரசங்கம் பண்ணியிருந்தார். The son he just preached. கர்த்தர் இளைஞர்களை விரும்புகிறார். God like the young generation. அருமையான நற்செய்தி. It was a good message. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார் மகன். May God bless you son and strengthen you. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்குவதாக. May the Lord the Spirit of God இன்னும் அநேகர் வளரும் என்று கர்த்தரை கேட்டுக்கொள்கிறோம். So maybe like him, maybe many people will arise as we pray. இந்த இடத்திலும் நான் சிறு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். Even in this place I have brought a small message to you. கர்த்தர் அதையும் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். So God will make this message a blessing to you, as I believe in that. மத்தேயு 8ஆம் அதிகாரம், book of Matthew chapter number 8, 23ஆம் வசனத்திலிருந்து from verse 23, 27ஆம் வசனம் மட்டும், from verse 23 to verse 27. நானே வாசிக்கின்றேன், நீங்கள் I read மொழியில் myself. வாசியுங்கள். அவர் படகில் ஏறின போது அவருடைய சிஷ்யர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். இந்த சிங்களத்தில் வாசிக்கிறேன். Then he got into the boat and his disciples followed him. Suddenly a furious storm came up on the lake, so that the waves swept over the boat, but Jesus was sleeping. The disciples went and woke him up, saying, Lord, save us, we are going to drown. இந்த இடத்திலும் நீங்கள் இந்த அதிகாரத்தில் முதல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அநேக காரியங்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வந்திருந்திருக்கிறார். As you read in the Bible, you know that God did many miracles. ஆண்டவர் சிஷ்யர்களை அழைத்து கொண்டு படகில் ஏறி அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுகிறார். Jesus took his disciples, he traveled with the disciples in the boat, saying to them, let us go to the other shore. நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரை நம்முடைய சரீரமாகிய உடம்புக்குள் அவர் முதலாவது படகில் ஏறினதாக போல அவருடைய காரியங்களுக்கு முதலாவதாக கொடுக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So similarly, as boats, let us believe it is our boats. Let us believe these boats are our bodies. So Jesus is residing in our bodies and he is expecting us to give first place in everything.
கர்த்தர் சிசியர்களை அழைத்து கொண்டு கடல் அக்கறைக்கு செல்லுகிறார். Jesus took the disciples and he went to the other shore in the boat. சிசியர்கள் அனைவரும் கடலை பற்றிய ஆழமாக அறிந்தவர்கள். These disciples, they are fishermen, they well knew about the sea. ஆனாலும் ஆண்டவர் படகிலே நித்திரையாக இருந்தார். While they are traveling in the ship on the sea, the Lord was sleeping. ஆனால் பெரும் காற்று அடித்து அலை மோதுகிறது. And in this time period, there was a great storm, and the waves were rising high against the sailing. நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு தெரியும் அலை அடைக்க போதென்று. ஏனென்றால் ஆண்டவர் உண்டாக்கின கடல் யாவற்றையும் உண்டாக்கினவர். I believe the Lord knew there is going to be a storm because he is the one who created all the sea and the ocean. அலை அடிக்கின்றது. So the waves were slamming against the boat. ஆண்டவரை சிசியர்கள் கூப்பிடுகிறார்கள். At this time the disciples were calling on Jesus. ஆண்டவரே நாங்கள் மூழ்கப் போகிறோம் என்று. They said, oh Lord, we are going. They woke him up saying, Lord, save us, we are going to drown. சில வேளைகளில் நாங்களும் அப்படியே இருக்கின்றோம். At the similarly, likewise, we are also like that. நம்மை ஆண்டவரை வைத்துக்கொண்டு we keep the Lord in us, inside us. பிரச்சனைகள் கட்டுக்கள் வந்தாலும், when problem comes, when the issues comes in our life, struggles comes in our life, நாங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக எழுப்புறவர்களாக இருக்கிறோம். we also, like these disciples, waking up the Lord. ஆண்டவர் நினைக்கிறார் நீ தனியாக அதை ஜெயங்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். But you know what God is expecting? God is expecting us to gain victory by our own self. ஆனாலுமே சிசியர்களுக்கு விசுவாசம் இல்லையோ, சிறிதளவும் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. But in this incident we can understand the disciples, they did not have at least a small faith in them. அதே மாதிரி நாங்களும் சில காரியங்களை ஆண்டவரை விட்டு likewise we also leaving God aside, மற்றவர்களை நாடி தேடுகிறோம். we are depending on others, on men. இதை செய்ய முடியுமா? Can we do this? அதை செய்து தாரீங்களா? Can you please do this for us? ஆனால் நம்மளுக்கு பெரியவர், யாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். But we did not realize the God who is inside is an awesome God, the mighty one who created everything. அதை அறியாமல் நாங்கள் மற்றவரிடம் கேட்கின்றோம். Without knowing we have the greater one inside us, we are going to the men seeking help. இதே மாதிரி தான் சிசியர்களும் ஆண்டவரே நாங்கள் மூழ்கப் போகின்றோம். Likewise, the disciples in this story also, they are going to Jesus, they are waking up saying that we are going to drown. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவரே வரவழைத்திருக்கின்றார் அந்த அலைகளை. God knew, Jesus knew, he is the one who brought these waves against the disciples. ஆண்டவர் இவர்களோடு போகும்போது, the Lord, when he was traveling with them, இவர்களுடைய விசுவாசம் கடுகளவேனும் இருக்காண்டு சோதிக்கிறதுக்காக சில வேளை செய்திருக்கலாம். Maybe he would have started this storm, or he would have started these waves against the boat sailing just to tempt and see whether disciples have the faith. 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார்.
உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. So, verse 25, from verse 25, I read, the disciples went and woke him, saying, Lord, save us, we are going to drown. He replied, you of little faith, why are you so afraid? Then he got up and rebuked the winds and the waves, and it was completely calm. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். The men were amazed and asked, what kind of a man is this? Even the winds and the waves obey him. சிஷ்யர்கள் ஆண்டவரோடு இவ்வளவு காலம் பிரயாணப்பட்டவர்கள். Disciples, they would have traveled many times with the Lord. அநேக அற்புதங்களை கண்டவர்கள். They would have seen many miracles of the Lord. ஆனாலும் அவர்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. But they did not have faith inside of them. நாங்களும் அப்படித்தான் இருக்கின்றோம். Likewise, maybe we are also can be like that. ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றோம். We have received the salvation from the Lord. நிறைய நாட்களாக இருக்கும். It would have been so many days. நாங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு, but we, leaving God aside, மற்றவரிடம் சொல்லி அமிழ்ந்து போகின்றோம் என்று சொல்லுகிறோம். we are crying out to the people, the men, that we are drowning. Help us. பிசாசு பார்த்து எங்களை நையாண்டி செய்கின்றான். The devil, seeing this, is teasing us. Hallelujah, amen. Hallelujah, amen. அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே, For that, பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. he replied, you of little faith, why are you so afraid? Then he got up and rebuked the winds and the waves, rebuked the wind and the waves, and it was completely calm. எல்லாத்துக்கும் மூல காரணமே விசுவாசம். For everything, it is our faith. விசுவாசம் இல்லாமல் ஒரு எள்ளளவேனும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கவே முடியாது. Without faith, we should not expect anything from God. ஆனாலும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But Jesus said, if you have a faith of a mustard seed, that is enough to move a mountain. ஆனாலும் சிஷ்யர்கள் கண்டு, but disciples, after seeing, இவர் காற்றுக்கும் கடல் அலைக்கும் அதட்டினதை பார்த்து, they saw Jesus rebuke the wind and the waves. இவர் ஆரோ, who is this man? காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். He is rebuking the wind, he is ruling the wind and the waves. ஆனாலும் காற்றுக்கும் கடலுக்கும் தெரியும். But the wind and the waves, the sea, they knew, என்ன ஏனித்தவர் படகுக்குள்ளே இருக்கிறார். they knew the God, it is the God who is in the boat who created us. அதனால அமைதல் உண்டாயிற்று. Therefore, there was a complete calm. அதே மாதிரி Likewise, நாங்களும் we also, ஆண்டவரை the God, ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். likewise, we also following the Lord. தேவைகளை ஆண்டவரிடம் சொல்வதை விட்டுவிட்டு, without crying out to the Lord, மற்றவரிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். we are crying out to the people. ஆனாலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். But we should understand and believe that the God who is inside us is the greater one. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, so the men were amazed. எப்படிப்பட்டவரோ இவர், எப்படிப்பட்டவரோ, what kind of a man is this? கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, even the winds and the waves obey him என்றார்கள். they said. கடலை உண்டாக்கினவர், God who created the seas and the oceans, ஆண்டவருக்கு தெரியும். he knew. சிஷ்யர்களின் விசுவாசம் என்ன மாதிரி இருக்குது என்று. He well understood and understand what kind of a faith the disciples had. அதே மாதிரி
Likewise, ஆண்டவர் நம்மளுடைய உலக வாழ்க்கையிலிருந்து God from our worldly life, பரலோகம் என்ற ராஜ்யத்துக்காக for us to go to be transferred to the heaven, நம்மளை கொண்டு போக செய்கின்றார். likewise God also building our faith, leading us from the worldly life to the heavenly life. நம்மளுடைய உலக வாழ்க்கையில் In our worldly life today, அலைகள் போன்ற பிரச்சனைகள் வரலாம். we can expect problems like waves, storms. விசுவாசத்தை கெடுக்கிற தடைகள் வரலாம். We can expect problems, the struggle against our faith. ஆனாலும் அக்கறையை சென்றடைந்து but we need to reach to the next shore. நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையாக சொல்கிறேன். We should believe that we will reach the other shore, that is the kingdom of God. இந்த இடத்திலும் In this place, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். in this place, I bring glory to God for giving me this opportunity to share this word. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless all of you. நான் ஒரு சிறு பாடலை பாடப் போகிறேன். Let me sing a small song. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். This will bless you. Hallelujah. Hallelujah. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்லான் எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலைவனத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர், பாலை நிலத்தில் கிடந்தேன் தேடி கண்டுபிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். என்னை கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா. சொல்லுங்க நீங்களும், நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போது
எல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெருகுதையா இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே நான் கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறே சொல்லுங்க நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெருகுதையா ஆமென். கர்த்தர் இந்த வேளையில் தந்தபடியாக கர்த்தருக்கு சோத்தரிக்கிறோம். I thank God for giving me this opportunity. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகுவதாக. May all the honor and the இந்த glory to be இந்த God. சந்தர்ப்பத்தை தந்த பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த கர்த்தருடைய கிருபையை நான் நன்றி செலுத்துகிறேன். I thank the senior pastor and the lead pastor for giving me this opportunity and for all of us who have listened. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless all of you. ஆமென். Amen.